வணக்கம் நண்பர்களே. காட்டுல சிங்கத்தை விட ரொம்ப பெரிய விலங்குகள் இருந்தும் ஏன் சிங்கத்தை காட்டோட ராஜான்னு சொல்றாங்க? இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கம் புலியோட சண்டையிட்டா சிங்கம் தோற்றுடும். ஆனாலும் புலி ராஜா கிடையாது. அதை விட சர்வ வல்லமை கொண்ட யானை காட்டின் ராஜாவாக முடியும்னா அதுவும் இல்லை. ஒரு காட்டெருமை தன்னோட கொம்பால முட்டி 10 அடிக்கு சிங்கத்தை வானத்துல பறக்க விட முடியும். கழுத புலி சிங்கத்தோட இரையை பறிச்சுட்டு போகும். குட்டியான பெரரி நாய்ங்க கூட்டமா சேர்ந்து சிங்கத்தை விரட்டிவிடும். இவ்வளவு இருந்தும் சிங்கத்தை ராஜாவா பட்டம் சூட்ட காரணம் என்ன? சிங்கம் காட்டுல இருக்க திறந்த புல்வெளி பகுதியில வாழக்கூடியது. அதோட பிடரி முடி அதுக்கு இன்னும் கம்பீரத்தை கொடுக்குது. ஆண் சிங்கம் அப்பப்போ மரத்தின் மீதோ உயரமான பாறைகளின் மீதோ ஏறி தன்னோட எல்லையை கண்காணிக்கும். ராஜாவோட முதல் பண்பு இதுதான். சிங்கத்தோட கர்ஜனை 7 கிலோமீட்டர் வரை கேட்கும். அந்த தூரம் வர அதோட எல்லையா இருக்கும். சிங்கத்தோட எல்லையில யானை, சிறுத்தை, கழுதப்புலி, மான், எருமை, கருமான், நரி, ஓநாய்னு பல விலங்குகள் வாழ்வதை சிங்கம் அனுமதிக்கும். அதே நேரம் புதியதா ஒரு ஆண் சிங்கம் தன்னோட எல்லைக்குள்ள வருவதை ஒருபோதும் விரும்பாது. அதாவது மற்ற விலங்குகள் குடிமக்கள் போலவும் இன்னொரு ஆண் சிங்கம் அந்த நாட்டின் ராஜா போலவும் இருக்கும். அந்த ராஜா தன் எல்லையை தொடர்றது தனக்கு அவமானம்னு நினைக்கும். அதையும் மீறி தன்னோட எல்லையில நுழையும் சிங்கத்தை ஆளுற சிங்கம் விரட்டும். அதுக்கு மசியலனா சண்டை நெகிழும். ஒருவேளை புதிய சிங்கம் வெற்றி பெற்றுச்சுன்னா பழைய சிங்கத்தை வேற எல்லைக்கு துரத்தி விட்டுரும். புதிய சிங்கம் காட்டோட புதிய ராஜாவா இருக்கும். பழைய சிங்கத்தோட துணைகளையும் தன்னோடதா ஆக்கிக்கும். அதே நேரத்துல பழைய ஆண் சிங்கத்தோட குட்டிகளை கொன்றுடும். சிங்கம் எப்பவுமே குடும்பத்தோட வாழும். ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் சிங்கமும் 5-6 பெண் சிங்கங்களும் சில ஆண் பெண் சிங்க குட்டிகளும் இருக்கும். எப்பவுமே பெண் சிங்கங்க தான் அதிகம் வேட்டையாடும். பெண் சிங்கம் சிக்கல்ல மாட்டிக்கும் போது ஆண் சிங்கம் பாதுகாப்புக்கு போய் மற்ற விலங்குகளை வீழ்த்தி தன் துணையை பாதுகாக்குது. பெண் சிங்கம் கொண்டு வர இறைச்சியை முதல்ல ஆண் சிங்கம் சாப்பிட்டு தான் தன்னோட குட்டிகளுக்கு கொடுக்கும். சிங்கங்க வேட்டையாடிய இரைய எலும்பு வர முழுசா சாப்பிடாது. மற்ற விலங்குகள் சாப்பிட்ற வகையில மிச்சம் வைக்கும். பசியாரிய சிங்கம் சில நாட்கள் வேட்டையாடாது. அந்த சமயத்துல எந்த விலங்கு பக்கத்துல வந்தாலும் வேட்டையாடாது. கடுமையான கோடை காலம் வரும்போது அனைத்து விலங்குகளும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இடம்பெயர்ந்து போயிடும். ஆனா சிங்கங்க தன்னோட எல்லையை தாண்டாது. இந்த காலகட்டத்துல உணவு கிடைக்காம சில சிங்க குட்டிகள் இறந்து போகும். சிங்கத்துக்கு கிடைக்கும் இரையை வச்சு வறட்சி காலம் முடிகிற வர தாக்கு பிடிக்கிற சிங்கங்கள் மட்டுமே இங்க உயிர் வாழும். மழைக்காலம் வந்ததும் இடம்பெயர்ந்த விலங்குகள் மீண்டும் பழைய இடத்துக்கு வரும்போது அப்போ சிங்கத்துக்கு இரை கிடைக்கும். ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாதன்னு உங்களுக்கு கேள்வி எழும். புதிய ஆண் சிங்கம் வரும்போது வயது முதிர்ந்த சிங்கம் வேற எல்லைக்கு விரட்டப்படும். அப்படி தனித்து விரட்டப்பட்ட ஆண் சிங்கம் தன் உடம்புல சக்தி இருக்கும் வர வேட்டையாடி உண்ணும். கிடைக்கும் இறைகளை உண்டு வாழும். பலம் குறைஞ்சா மற்ற விலங்குகளால சிங்கம் கொல்லப்படும். ஒரு ராஜாவை போலவே சிங்கத்தோட குணங்கள் இருக்கிறதால தான் அதை காட்டின் ராஜான்னு எல்லாரும் சொல்றாங்க. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். பாய்.